ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அயன்மேன் ப்ராஜெக்ட் சென்டர். நான் உங்கள் சதீஷ். ஸோ நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வெட் கிரைண்டர், நம்மளோட கிரைண்டர் தான். ஸோ அதுக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிற அந்த ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து சுற்ற விடாமல் கீழே இருக்கிற கல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது ஸ்டேபிளாகவும் கீழே இருக்கிற கல் ரொட்டேட் ஆச்சுன்னா தான் மாவு மையும். இதில் என்ன ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற ஷாஃப்ட் உடஞ்சிடுச்சிங்க. ஸோ பாருங்கள், இது பிளாஸ்டிக் மோல்டிங்கு. இந்த ஷாஃப்ட் உடஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா இந்த கல்லும் சேர்த்து சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படி சுற்றும் போது பார்த்திங்கன்னா மாவு மையாது, ரெண்டு கல்லுமே ஒரே டைரெக்ஷனில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்காக வந்து இது நம்ம போய் கடையில் வந்து வேறு கிடைக்குமான்னு விசாரித்து பார்த்தோங்க. அவங்க செட்டாக தான் மாற்றணுன்ட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த கம்பெனி வந்து கிடைக்காது, இப்படி சுத்தல்லே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பிளாஸ்டிக் மோல்டிங்கை எடுத்துகிட்டு, நமக்கு அந்த ஸ்டெப்பு தான் ப்ராப்ளம் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து பட்டை பீஸ் வச்சு வெல்டிங் பண்ணிட்டேன். அந்த ஷாஃப்ட்லே வெல்டிங் பண்ணி அந்த ஷேப்பை கிரைண்டிங் பண்ணி ரெடி பண்ணி மாவில் போட்டு அந்த லாக் ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், பக்காவாக ஒர்க் ஆகுது. இது வந்து வெறும் கிரைண்டர் கல்லில் போட்டு ரெடி பண்ணுறோம். அடுத்து மாவு போட்டு செக் பண்ணியும் பார்த்தாச்சுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா வந்திருக்கும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுக்குன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். வச்சு லாக் பண்ணியாச்சு, கிரைண்டர் போட்டேன். உள்ளே அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் கீழே பாட்டமில் இருக்கிறது கரெக்டாக சுற்றுது, உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு கல் மாற்றி சுற்ற ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி இருந்தால் தான் மாவு உங்களுக்கு மாறியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.